வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் இந்த லெசனை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம மனித இனத்தினுடைய அந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த லெசனோட ஒரு தொடர்ச்சியான வடிவமாக தான் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால ப்ரீவியஸ் லெசனை ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது புரியும். அதனால நான் ஒரு சின்ன ரீகேப் மட்டும் கொடுத்துட்றேன். மனிதன் எப்படி தோன்றுனா, அவன் எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சான், எதனால் வேளாண்மை செய்ய தொடங்கினான், வேளாண்மை செஞ்சதன் மூலமாக அவனுக்கு நிறைய பொருள் கிடைக்கும் பொழுது தேவைக்கு மீறி இருக்கக்கூடிய பொருள்களை மற்றவர்களுக்கு கொடுத்து தனக்கு தேவையான மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளை தான் வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு பரிமாற்றம், அதாவது பண்டமாற்று முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அவன் கொண்டு வரான். ஸோ அது அப்படியே படிப்படியாக வளருது. அப்புறம் மற்ற தேவைகளுக்காக, அப்புறம் தண்ணீரினுடைய தேவைக்காக, இந்த மாதிரி சில காரணங்கள்னால அவன் இடம்பெயரவும் தொடங்குறான். அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்களை நம்ம லாஸ்ட் லெசன்ல பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த சிந்துவெளி நாகரிகமாக நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிந்துவெளி நாகரிகம்ன்ற லெசனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஹிஸ்ட்ரி டாபிக். ஓகேவா? ஸோ நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இந்த நாகரிகத்தை சொல்லுவோம். ஹரப்பா நாகரிகம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த சிந்துவெளி நாகரிகம் நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு, அப்புறம் 9ஆம் வகுப்புலையும் ஒரு லெசனில் ரொம்ப கம்மியான பேஜஸ்ல இந்த சிந்துவெளி நாகரிகம் பற்றின தகவல்கள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் புக்கு, அதில் இந்த சிந்துவெளி நாகரிகம் பற்றின தகவல்கள் இருக்கும். அப்புறம் 11ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் சிந்துவெளி நாகரிகம்னு ஒரு லெசனே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். இது தவிர ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன டேட்டாஸ் கேட்டிருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா தகவல்கள் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் கேட்டால் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சிம்பிளான கொஸ்டின்ஸை கேட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா சுத்தமாக நீங்கள் இதுவரை எங்கேயுமே பார்க்காத ஒரு கண்டென்ட்டு உங்களோட கொஷினில் இருக்கும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஒன்று நீங்கள் படித்து நல்ல ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிற ஃபெமிலியரான கொஷினாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டோட்டலாக நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு கொஷினை கேட்பாங்க. ஸோ அப்படி ஒரு டாபிக் தான் இந்த சிந்துவெளி நாகரிகம். அதனால இந்த லெசன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா லைன் பை லைன் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த லெசன் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது, இந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம 6th இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற இந்த லெசனை என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெசன்ல என்னென்ன விஷயங்களை பற்றி பார்க்க போறோம்னு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு போயிடலாம். இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரப்ப நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இந்த நாகரிக மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க, அணிகலன்கள்லாம் ஆண் பெண் 2 பேருமே அணிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய தகவல்கள் இந்த புக்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த நாகரிக மக்களினுடைய வாழ்க்கை முறை மட்டும் இல்லாம இந்த சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த முக்கியமான இடங்கள் என்னென்ன, அந்த இடங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க, அகழாய்வுகள்லாம் எப்படி செஞ்சாங்க, அப்புறம் நில வரைபடத்துல அந்த இடங்கள்லாம் எங்க இருக்கு, இந்த மாதிரியான தகவல்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா பார்த்த ஹிஸ்ட்ரி லெசன்ஸ்ல நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமானதெல்லாம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ முக்கியமானதை பாக்ஸ் போட்டு கொடுக்குறேன்னா அந்த லெசனை நீங்கள் முழுமையாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். ஆனால் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயுமே உங்களுக்கு பாக்ஸ் போட்டு இதுதான் முக்கியம் அப்படின்னு கொடுக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா இந்த லெசன் முழுக்க முழுக்க லைன் பை லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நான் எந்த இடத்துலையுமே இது முக்கியம் அது முக்கியம்னு உங்களுக்கு பாக்ஸ் போடல. ஃபுல் லெசனையும் நீங்கள் தரவா லைன் பை லைன் படிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் உலகிலேயே இருக்கக்கூடிய தொன்மையான நாகரிகங்கள் சில இது கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணுதான் சிந்துவெளி நாகரிகம். ஓகேவா? ஸோ அப்ப அந்த தொன்மையான நாகரிகங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு, அது எந்தெந்த காலகட்டத்துல இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இப்ப நோட் பண்ணிக்க போறோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் உள்ளதுலேயே ரொம்ப தொன்மையானது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு 4 தொன்மையான நாகரிகங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு மெசபடோமிய நாகரிகம், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம். ஸோ உள்ளதுல கடைசியா உள்ளது சீன நாகரிகம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப அந்த கால வரிசைப்படி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசபடோமிய நாகரிகம் இருக்கும். 2வதா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகம் இருக்கும். சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் தான் எகிப்து நாகரிகம் வரும், அப்புறம் தான் சீன நாகரிகம் வரும். ஸோ இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் செகண்ட்னு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அதனால நான் இதை மட்டும் லைட்டா சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளூ கலர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கு இல்லையா, 3500 to 2000. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல உள்ளது மெசபடோமிய நாகரிகம். ஓகே, அடுத்தது பாருங்க கிரீன் கலர்.
ஸோ இது வந்து 3300 பார்த்தீங்கன்னா 1900 வரைக்கும். ஆக்சுவலாக 1700 அழிவை நோக்கி போயிடும், இருந்தாலும் 1900 போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இந்த டியூரேஷன், இந்த கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து எகிப்து. ஸோ இது வந்து எல்லோ கலர். இந்த 3100 பார்த்தீங்கன்னா 1100 வரைக்கும் எகிப்து நாகரிகம். அண்ட் கடைசி ஃபைனலாக நமக்கு 1700 1122 வரைக்கும் சீன நாகரிகம் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஸ்கூல் புக் இருக்குன்னா அதில் சைடில் நீங்கள் எது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு எழுதிக்கோங்க. அப்படி இல்லை நான் என்கிட்ட புக்கு இல்லை, நான் ஓன் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட நோட்ஸில் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு அந்த கால வரிசைப்படி இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பொறுத்துகளை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை பொருந்தாத இணையில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம். ஓகே, இந்த மேலே பார்த்த இந்த 4 நாகரிகமும் பார்த்தீங்கன்னா என்னது, நதிக்கரை நாகரிகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நதிக்கரை நாகரிகம் அப்படின்னும்போது இந்த 4 வருது. எது, மெசொப்பொட்டேமியா, எகிப்து, சிந்து, சீனா. இதை நம்ம படிக்கும் பொழுதே மோஸ்ட்லி ஆர்டராக படிச்சிட்டோம்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். மெசொப்பொட்டேமியா, சிந்துவெளி நாகரிகம், எகிப்து, சீனா. ஓகே, இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே ஒரு இமேஜ் இருக்கும், நமக்கு இங்கே இமேஜ் ஸ்க்ரீனில் தெரியல, பரவாயில்ல. தொடக்கத்தில் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா குழுக்களாக வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த குழுக்களில் இருந்து சமுதாயங்களாக உருவாகியிருப்பாங்க. அந்த சமுதாயங்கள் தான் என்ன இருக்கு, காலப்போக்கில் நாகரிகமாக உருவாயிருச்சு. ஓகே, ஸோ மக்கள் வந்து நதிக்கரையை நோக்கி குடியேறினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எதனால மக்கள் வந்து நதிக்கரையை நோக்கி குடியேறாங்க, நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் நம்ம சில காரணங்களை பார்க்கலாம். ஓகேவா, வளமான மண். எதனால வளமான மண், எதுக்கு வளமான மண் வேணும், வேளாண்மை செய்யறதுக்கு கண்டிப்பா வளமான மண் வேணும் இல்லையா. அப்புறம் பாருங்க, ஆறுகளில் பாயக்கூடிய அந்த நன்னீர், அதாவது நல்ல தண்ணி குடிப்பதற்கும் கால்நடைகளினுடைய தேவைகளுக்கும் அப்புறம் அந்த விவசாயம் செய்ய நீர்ப்பாசனத்துக்கும் பயன்படுறது இது ஆறுகளில் இருக்கக்கூடிய ஆற்று தண்ணி. அதுக்கு மட்டும் இல்லாம போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளா இருந்திருக்கு. ஸோ அப்ப கடல் வழி போக்குவரத்து இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஆறுன்னும் பொழுது நீர்வழி போக்குவரத்துக்கு என்ன இருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு உதவியா இருந்திருக்கு. ஸோ அப்போ வளமான மண், அப்புறம் நல்ல தண்ணி, அப்புறம் போக்குவரத்து, இந்த 3 ரீசன்னால என்ன பண்ணியிருக்காங்க, நதிக்கரையில குடியேறி இருக்காங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. என்ன அப்படின்னா, ஹரப்பா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் புதையுண்ட நகரம். ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். இதுவே மொஹஞ்சாதாரோன்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு பழமையான சிந்துவெளி சம்மந்தப்பட்ட ஒரு இடம். அதை வந்து நம்ம இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம ப்ரீவியஸாக அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஹரப்பாவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹரப்பா அப்படின்னும் போது என்னது, புதையுண்ட நகரம். ஹரப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகளை முதல்ல சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவர் தான் வந்து அவரோட நூலில் இந்த தகவல்களை பற்றி சொல்றாரு. ஓகேவா, நம்ம ஹரப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகளை முதல்ல தனது நூலில் விவரித்தவர் யாருன்னு கேட்டா சார்லஸ் மேசன். ரொம்ப முக்கியமானது. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, அதனால லைன் பை லைனா படிச்சிருங்க. ஓகே, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சார்லஸ் மேசன் வந்து கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் கம்பெனி படையில பணிபுரிந்த ஒரு படை வீரர், அப்புறம் ஆராய்ச்சியாளர். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா தற்பொழுது பாகிஸ்தான்ல இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியை பார்வையிடும் பொழுது சில செங்கல் திட்டுகள் இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். அதாவது தற்பொழுது பாகிஸ்தான், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதி. ஸோ அந்த இடங்கள்ல அவர் வந்து பார்வையிடுறாரு. ஸோ அப்போ வந்து அங்கே செங்கல் திட்டுகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார் யாரு, சார்லஸ் மேசன். அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறார். யாரு, சார்லஸ் மேசன். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க, யார் குறிப்பிட்டா, அவர் வந்து எதுல படை வீரராக இருந்தாரு, அப்புறம் படை வீரர் ஆராய்ச்சியாளராக இருந்தது யாரு, அவர் வந்து அந்த செங்கல் திட்டுகளை எங்க இருக்கிறத பார்த்தாரு, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஓகே, அடுத்தது இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. இப்போ ஒரு கொஸ்டின், ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று அப்படிங்கிறத யாரு கொடுத்தா கேட்பாங்க. ஓகேவா, சரி, அடுத்தது பாருங்க. கிபி 1856 பொறியாளர்கள், அதாவது இன்ஜினியர்ஸ் எல்லாரும் லாகூர்ல இருந்து கராச்சி, முல்தான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து ரயில் பாதை அமைக்கிறதுக்காக நிலத்தை வந்து தோண்டி இருக்காங்க. அப்போ நமக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, அங்கே சுட்ட செங்கற்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. யூஸ்வலாக அந்த சுட்ட செங்கற்கள்ன்றது வந்து
பழைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹையஸ்ட் டெக்னாலஜின்ற மாதிரி தான். இப்போ வேணா நமக்கு அது சாதாரண விஷயமா இருக்கலாம். அப்போ அப்பவே அந்த அவ்வளோ பழமையான ஒரு செங்கற்களை பார்க்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போதைக்கே அதோட இம்பார்ட்டன்ஸ் எதுவும் அவங்களுக்கு தெரியல. ஜஸ்ட் அந்த கற்களை என்ன பண்றாங்கன்னா அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், ரயில் பாதையில இடையில வந்து கற்கள் போடுவாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த செங்கற்களை வந்து போட்டு பயன்படுத்திட்டாங்க. இது எப்போ? 1856. ஓகே, அடுத்தது கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வருஷம்னு கேட்பாங்க. 1920. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி வந்து 1920 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த இந்த நகரத்தினுடைய எஞ்சிய பகுதிகளை உலகினுடைய பார்வைக்கு கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னா பார்ப்போம். 1924 வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனராக இருந்தவர் யாரு? ஜான் மார்ஷல். ஓகேவா? ஸோ இந்த ஜான் மார்ஷல் வந்து ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையில பொதுவான சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இது ரெண்டும் வந்து ஒரு பெரிய நாகரிகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. யாரு? ஜான் மார்ஷல். ஸோ ரொம்ப முக்கியமான நபர். 1920 ஹரப்பால முதல்ல பார்வை அந்த ஆய்வுகளை இவங்க தான் தொடங்குறாங்க. 1920, அப்புறம் 24. இந்த 24 தான் ஜான் மார்ஷல் வந்து தொல்லியல் ஆய்வுத்துறைக்கு இயக்குனராக இருந்திருப்பார். ஓகே, அடுத்தது இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ இந்த ரெண்டு பகுதிகளும் ஒரே நாகரிகத்தை சேர்ந்தது, ஆனா வெவ்வேறு பகுதிகள்ன்ற முடிவுக்கு வர்றது யாருன்னு கேட்டா ஜான் மார்ஷல் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களுக்கு இடையில சிறிய அளவு வேறுபாடு இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. எதனால? ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோ விட பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்ப எது உள்ளதுலே பழமையானதுன்னு கேட்டா மொஹஞ்சதாரோ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் முக்கியமானது. இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, எப்படி இவங்க இந்த தொல்பொருள் ஆய்வுகளை செய்யறாங்க, அதுக்கு முக்கியமான விஷயங்களை என்ன ஃபாலோ பண்றாங்க. அகழாராய்ச்சி செய்யக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடு போன்றவற்றை வைத்து ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட அந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துறாங்க. ஸோ அப்போ இலக்கியங்கள்ல ஏதாவது தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை அவங்க யூஸ் பண்றாங்க. அடுத்தது வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள், அதாவது புதைஞ்சு கிடக்கக்கூடிய நகரங்கள் மற்றும் இடங்களினுடைய மேற்பரப்பை வந்து கண்டறிகிறாங்க. இது எது? வான்வழி புகைப்படங்கள் மூலமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலத்தடியை ஆய்வு செய்வதற்கு காந்த புல வருடி, மேக்னெட்டிக் சென்சார்னு சொல்லுவோம், மேக்னெட்டிக் சென்சார் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேனர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த சென்சார்ஸ் மூலமாக தான் இந்த மேக்னெட்டிக் ஸ்கேனர்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நிலத்தடியை வந்து என்ன பண்ணுறாங்க? ஆய்வு செய்கிறாங்க. அடுத்தது எஞ்சிய தொல்பொருள்கள் வந்து இன்னும் ஏதாவது எஞ்சியன்னா என்ன, இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய தொல்பொருள்கள் ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடார் கருவி மூலம் என்ன பண்ணுறாங்க? அறியறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ரேடார் கருவியை நம்ம தொலை நுண்ணுணர்வு முறை அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலப்பகுதி, அதாவது இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கான முக்கியமான கால வரையறை. புவி எல்லையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியாவினுடைய தெற்கு பகுதி. காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நிறைய தடவை கேட்டாங்க. காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம், என்னது 3300 1900 வரைக்கும். இது கிபி கிடையாது, கிமு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த காலம் பார்த்தீங்கன்னா எப்படி கணக்கிட்டு இருக்காங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமா இந்த காலத்தை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. பரப்பளவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஆக்சுவலா இது வந்து 11th புக்ல உங்களுக்கு வந்து 15 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு இருக்கும். சில அந்த டேட்டாஸ் வந்து ஸ்கூல் புக்ல சில இடங்கள்ல மாறுபட்டு இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. கொஷின்ல என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்தாலும் சரி, 15 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, அடுத்து நகரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. கிராமங்களை பொறுத்த வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இதை பார்த்துக்கோங்க. இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், ASI அப்படின்னு. இதை விரிவாக்கம் கேட்கலாம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேவா?
இது வந்து 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நில அளவையாளர், அவரோட உதவியோட தான் நிறுவப்படுது. ஸோ இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா புதுடெல்லியில இருக்கு. இந்த ஏஎஸ்ஐல தான் 1924ல் ஜான் மார்ஷல் அவர்கள் இயக்குனராக இருந்திருப்பார். மேல பார்த்தோம் இல்லையா டேட்டா, ஞாபகம் வருதா? இங்க பார்த்தோம்ல இவர். ஓகே, ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட் தகவல் பேடை. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கியமானது. வெண்கல காலம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, வெண்கலத்தாலான அந்த பொருள்களை மக்கள் வந்து பயன்படுத்திய காலம், அதனால நம்ம அதை வெண்கல காலம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். ஸோ இந்த சிந்துவெளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், இந்தியா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் வந்து இந்த சிந்துவெளி நாகரிகம்ங்கிறது உருவாயிருக்கும். அப்போ இந்திய பகுதிகளும் இருக்கும், பாகிஸ்தானி பகுதிகளும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்திய எல்லையில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் என்னென்னங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நமக்கு இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மந்தா, ராகிகர்கி, மிட்டதாய், காளிபங்கன், ஹரப்பா, கான்வரிவாலா, அப்புறம் கோட்டிஜி, மொஹஞ்சாதரோ, அம்ரி, தொலைவீரா, லோத்தல், இதெல்லாம் வந்து பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த சிந்துவெளி சார்ந்த இடங்கள். ஸோ இதுல நம்ம சிந்துவெளியை வந்து எப்படி நகர நாகரிகம்னு சொல்றோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். அது காரணம் என்னன்னா, சரி இப்ப இந்த ஹரப்பான்னு சொல்றாங்கல்ல, இதே இதை நமக்கு சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை நகர நாகரிகம்னு சொல்லுவோம், ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சிந்துவெளி நாகரிகம்ன்றதுக்கு அல்டர்னேட்டிவ் நேம்ஸ் என்னென்ன நம்ம யூஸ் பண்றோங்கிறதெல்லாம் நோட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. இதுக்கு முக்கியமானது வந்து என்னென்ன காரணங்கள்னா, சிறப்பான நகர திட்டமிடல். அப்ப இந்த சிந்துவெளி மக்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நகரம் அமைக்கிறதுக்கான ஒரு திட்டமிடலை நல்லபடியாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கட்டிடக்கலை வேலைப்பாடு, பில்டிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி கட்டியிருக்காங்க, அந்த வேலைப்பாடுகள்லாம் வந்து நுட்பமாக இருந்திருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தூய்மை, பொது சுகாதாரம், இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரைனேஜ்லாம் இது பண்ணுறோம் இல்லையா, இப்போ நம்ம பண்ணுறோம், ஆனால் அதெல்லாம் அப்போவே அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பொது சுகாதாரத்துக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தரப்படுத்தப்பட்ட அந்த எடை கற்கள் அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, அளவீடுகளும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபுல் எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரா வச்சு அவங்க வாழ்ந்திருக்காங்கன்றதுனால அதை நம்ம நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளத்தையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது ஹரப்பா நாகரத்தினுடைய தனித்தன்மை. எதனால இதை இவ்வளோ ஸ்பெஷலா சொல்றோம் அப்படின்னா, சிந்துவெளி நாகரத்தினுடைய சிறப்பம்சமே திட்டமிட்ட நகரமைப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னாவே எதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரணும்? திட்டமிட்ட அந்த நகர அமைப்பு தான். நகரம் திட்டமிடப்பட்டு 2 பகுதிகளா பிரிச்சு வச்சிருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒண்ணு மேல் நகர அமைப்பு, இன்னொன்னு கீழ் நகர அமைப்பு. இந்த மேல் நகர அமைப்புல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு நகரத்தினுடைய மேற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இது சற்று உயரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து அரசன் அப்படிலாம் கிடையாது. ஆனா அது வந்து ஒரு மேடான பகுதி. ஸோ அப்ப நகரத்துல முக்கியமான நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கலாம் அந்த இடங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெருங்குளம், தானிய களஞ்சியம், இதெல்லாம் வந்து அந்த மேல் நகர அமைப்புல இருந்திருக்கு. கீழ் நகர அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து நகரத்தினுடைய கிழக்கு பகுதி, அது வந்து மேற்கு பகுதி, இது கிழக்கு பகுதி, அது உயரமான பகுதி, இது தாழ்வான பகுதி. ஓகே, தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு. ஸோ அப்போ எது அதிகமான பரப்பளவு கொண்டதுன்னா கீழ்ப்பகுதி தான் அதிக பரப்பளவு கொண்டது. இது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்திருக்கு. அப்போ ஓரளவுக்கு நிர்வாகிகள் எல்லாம் இந்த மேல்நகர அமைப்பை பயன்படுத்தியிருக்காங்க. பொதுமக்கள் அதிக வசிக்கக்கூடிய இடமா இந்த கீழ்நகர அமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு ரூலிங் ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் அது தெரியாத அளவில் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஹர்கர். மெஹர்கர் அப்படிங்கிறது வந்து சிந்துவெளி நாகரிகம் தான் உள்ளதுலேயே பழமையான நாகரிகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆனால் அதை தாண்டி ஒரு பழமையான நாகரிகம் இந்த மெஹர்கர்ன்றது. இந்த மெஹர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். கேட்பாங்க, புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் எதுன்னு கேட்டால் மெஹர்கர். இது பாகிஸ்தானில் உள்ள பலுஜிஸ்தான் அப்படிங்கிற மாநிலத்தில் போலன் அப்படின்ற ஒரு ஆற்று பள்ளத்தாக்கு இருக்கு, அங்கதான் இது அமைந்துள்ளது. இது இந்த மெஹர்கர்ன்றது. இது தொடக்க கால மனிதர்களினுடைய அந்த
அவங்களாம் வாழ்ந்ததற்கான கண்டறியப்பட்ட இடங்கள்ல முக்கியமான ஒரு இடமா இருக்கு. மக்கள் வந்து வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு இதுல எல்லாம் ஈடுபட்டதற்கான சான்றுகள் இருக்கு. யாரு? இந்த மெஹர்கர் மக்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மெஹர்கரினுடைய காலம் கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே இந்த மெஹர்கர்ல வந்து நகரத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவுவதற்கான இந்த தொல்லியல் சான்றுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எப்ப? 7000, கிமு 7000. அதனாலதான் நம்ம சிந்துவுக்கு முன்னாடியே இது பழமையானதுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகத்துல எப்படி வந்து தெருக்கள் அமைஞ்சிருந்தது, எப்படி வீடுகள் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறத நம்ம சொல்றதுக்கு முக்கியமான ரீசன். பாத்தீங்கன்னா தெரியும், தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்பாங்க. சரியா? அதனால லைன் பை லைன் அப்படியே மெமரி பண்ணிடுங்க. தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. எது? தெருக்கள் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றே ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படி இருந்தது. எது? தெருக்கள் வந்து ஒன்னு செங்கோணம்னா 90 டிகிரியில வெட்டிக்கிற மாதிரி தெருக்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருந்தது. சாலைகள் வந்து அகலமா இருந்திருக்கு. ஸோ அப்ப நல்லா வணிகம் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம், அந்த ரோட்டோர கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ப்ளஸ் வந்து போக்குவரத்துக்கு உதவியா இருக்கிற மாதிரி சாலைகள் வந்து ரொம்ப அகலமா இருந்திருக்கு. ப்ளஸ் வளைவான முனைகள் கொண்டதாகவும் இருந்திருக்கு. வீடுகள் தெருக்களினுடைய இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருக்கு. எது? வீடு தெருக்களினுடைய 2 ஓரத்திலையும் இருந்திருக்கு. வீடுகள் வந்து 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்பட்டுள்ளது. அப்ப அடுக்குமாடி வீடுகள்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான வீடுகள் வந்து பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தது. அப்போ ஒரு வீடுனா நிறைய அறைகள், முற்றம், ஒரு கிணறு. ஸோ இது வந்து கண்டிப்பா எல்லா வீட்லயும் இருந்த மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறை, குளியலறையும் இருந்திருக்கு. ஸோ அப்ப எந்த அளவுக்கு நம்ம இப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோமோ அந்த ஸ்ட்ரக்சரை அவங்க அப்பையில இருந்தே கொண்டு வந்திருக்காங்கன்றதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருக்கு. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதா இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க அளவுகளை பயன்படுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். அடுத்து கூரைகள் பார்த்தீங்கன்னா சமதளங்களா இருந்திருக்கு. இப்போ தெருக்கள் வந்து சட்டக வடிவம், கூரைகள் சமதளம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை ரொம்ப கவனமா பார்க்கணும். ஓகேவா? அப்பதான் கூற்று காரண வினாக்கள் கேட்கும் பொழுது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கிறதுக்கான சான்று எதுவும் கிடையாது. ஏன்னா மன்னர்கள் கிடையாது, அதனால அரண்மனை கிடையாது. அவங்க பர்டிகுலரா எந்த ஒரு கடவுள் நம்ம இப்ப வச்சிருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள்லாம் அப்ப இல்லை. அவங்க அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க. அந்த மாதிரி பசுபதிங்கிற ஒரு இந்த மாதிரி ரொம்ப ரேண்டமா ஒரு 4-5 நேம் தான் வரும். ஸோ அது நம்ம வந்து ப்ரீவியஸ் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிக்கும் போது பார்க்கலாம். 11th அப்புறம் 9th எத்திக்ஸ் புக்கு அதுலலாம் அதை பத்தின கூடுதல் தகவல்கள் இருக்கும். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த நோட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கட்டடங்கள் கட்டுறதுக்கு எதனால இவங்க சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன் நம்ம சுட்ட செங்கற்களை பயன்படுத்துறோம் அப்படின்னா, அந்த சுட்ட செங்கற்கள் வந்து ரொம்ப வலுவா இருக்கும், கடினமானதா இருக்கும், நிலைத்து நிற்கக்கூடியதா இருக்கும், நெருப்பை தாங்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சுட்டுட்டாங்க இல்லையா, அதனால நெருப்பை தாங்கக்கூடியதா இருக்கும். நீரால அது கரைஞ்சு போகாது. ஓகே, நார்மலா இப்போ நம்ம ஒரு கல்லை வச்சுட்டு செங்கல்ட்டு செய்யறோம்னு சுடாம வச்சிருந்தோம்னா அது தண்ணி வரும்போது கரைஞ்சிரும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கழிவுநீர் அமைப்பு. கழிவுநீர் அமைப்பு பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலாக என்னன்னா சாக்கடை, ட்ரைனேஜ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போல்லாம் நம்ம வந்து இவ்வளோ கரெக்டாக வச்சுருக்கோமான்னு கேட்டால் எனக்கு தெரில. இப்போ இல்லை, கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி கூட நம்ம அந்த சாக்கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா மூடாமல் இருக்குது. இப்போ சில இடங்கள்ல இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அவங்க அந்த சாக்கடைகளுக்கே எப்படி அழகாக மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். அதோட இது வந்து கிருமிகள் மற்றவங்களை பாதிக்காத அளவில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி அது அழகாக ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த கழிவுநீர் அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ எல்லா நகரங்கள்லையுமே மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. வடிகால்கள் வந்து செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் என்ன பண்ணியிருக்காங்க, மூடப்பட்டிருந்திருக்கு. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியான லேசான மென் சரிவை கொண்டிருந்தது. ஸோ இப்போ இந்த வடிகாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேராக இருந்தது, ஒரே தளமாக இருந்ததுன்னா அது மூவ் ஆகாது இல்லையா. ஸோ அப்போ அது லேசாக என்ன இருக்கணும், மென் சரிவோடு இருந்தால் தான்
அது வந்து எங்கேயும் தேங்கி நிற்காம ஓடுறதுக்கு வசதியா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப அந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாத்தையும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. கழிவு பொருட்களை அப்புறப்படுத்துறதுக்கு அங்கங்க துளைகளும் சரியான இடைவெளியில வச்சிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட், வீடுகள்ல கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமா முக்கிய வடிகாலை சென்றடைமாறு அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது நம்ம வீடுகள்ல இப்ப வந்து பாத்தாள சாக்கடை அப்படிலாம் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த இதெல்லாம் அவங்க முன்னாடி அந்த காலத்திலேயே வச்சிருந்திருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் இந்த திட கழிவுகளை தேக்குவதற்கு குழிகள் வந்து இருந்திருக்கு. திட கழிவுகளை தேக்கி அதுக்கப்புறம் கழிவு நீரை மட்டும் வெளியேற்ற மாதிரி வசதிகளை செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கழிவு பொருள்களை வெளியேற்றுறதுக்கு எவ்வளோ பிளானிங்கா இருந்திருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த பெருங்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம், இது வந்து எங்க இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஹரப்பாலையா மொஹஞ்சதாரோலையான்னு கேட்பாங்க. மொஹஞ்சதாரோல தான் பெருங்குளம் இருந்தது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பெரிய குளம். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளம் மட்டும் இல்லை, குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த ரூம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க, அங்கங்கே வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு இந்த பெருங்குளத்தை பற்றி சொல்லணும்னா நன்கு அகன்று இருக்கும், அப்போ நல்ல பெருசாக இருக்கும், செவ்வக வடிவத்தில் இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. நீர் தேக்கம், நீர் வந்து இதில் தேங்கி இருக்கும். இப்போ இல்லை, அவங்க யூஸ் பண்ணும்பொழுது தேங்கி இருக்கும். இது நகரினுடைய நடுவில் அமைக்கப்பட்டிருக்கும், எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி. நீர் கசியாத கட்டுமானத்துக்கு மிகப்பெரிய சான்றுன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ இதுல வந்து நீர் வந்து கசியவே கசியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது காரணம் என்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இதுல சுவர்கள்ல சுட்ட செங்கற்களாலான அந்த செங்கற்களை வந்து யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. நீர் கசியாம இருக்கிறதுக்கு சுவர்லையும் தளத்துலையும் பல அடுக்குகளா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயற்கை தார் அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, பூசியிருக்காங்க. அதனாலதான் நமக்கு நீர் கசியாம இருக்கு. அடுத்தது வடபுறத்திலும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகளா அமைச்சிருக்காங்க. குளத்தினுடைய பக்கவாட்டுல 3 புறமும் அறைகள், நான் சொன்னேன் இல்லையா அறைகள் இருந்ததுன்னு. ஸோ அப்ப 3 புறமும் அறைகள் இருந்திருக்கு. வடபுறத்திலும் தென்புறத்திலும் படிக்கட்டுகள் இருந்தது. ஓகே. நெக்ஸ்ட், அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டது. அப்ப சில குளங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி உள்ள வர்றதுக்கும் மட்டும்தான் வழி இருக்கும், அந்த தண்ணி வெளியில போறதுக்கு வழி இருக்காது. ஆனா இங்க அப்படி கிடையாது. பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு யூஸ் பண்ண அந்த தண்ணி வெளியில போறதுக்கும் ஏத்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ பெருங்குளம் எங்க இருந்ததுன்னு கேட்டா மொஹஞ்சதாரோல இருந்தது. வீடியோ கவனமா பார்த்துட்டே இருங்க. வீடியோவோட முடிவில் கண்டிப்பா இந்த லெசன்ல இருந்து சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் கேட்பேன், அதுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. ஓகே. சரி, தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் பொறுத்த வரைக்கும் இது ஹரப்பால இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப ஹரப்பால தானிய களஞ்சியம் இருந்ததுக்கான சான்றுகள் வந்து இருக்கு. ஓகேவா? தானிய களஞ்சியத்தை பொறுத்த வரைக்கும் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு எது, தானிய களஞ்சியம். இது வந்து தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. தள வெடிப்புகள்ல கோதுமை, பார்லி, திணை வகை, எள், பருப்பு வகை இதனுடைய மிச்சங்கள் வந்து சிதறி காணப்பட்டிருக்கு. இதுல தானிய களஞ்சியத்துக்கான அந்த ஆதாரங்கள். ஓகே. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிகர்கி அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு தானிய களஞ்சியம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், ராகிகர்கி ஹரியானா மாநிலம். இது ஞாபகம் வரணும். பெருங்குளம் பார்த்தோம், அது எங்க, மொஹஞ்சதாரோல. அப்ப தானிய களஞ்சியம் அப்படின்னா ஹரப்பா, ராகிகர்கி, ஹரியானா. ஓகே. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னென்ன ப்ரூஃப் பார்த்தோங்கிறத நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாபெரும் கட்டடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய கட்டடங்களா இருந்திருக்கு. இது எங்க இருந்தா மொஹஞ்சதாரோல. மொஹஞ்சதாரோல பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட அரங்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் ஹால் ஒன்று இருந்திருக்கு. அந்த மீட்டிங் ஹால் வந்து பார்க்கறது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பெருசா இருக்கும். 20 தூண்கள் 4 வரிசையில அமைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்பாங்க. 20 தூண்கள் 4 வரிசையில அமைக்கப்பட்டிருக்கு. இதை மாத்தி கூட கொடுக்கலாம், 4 தூண் 20 வரிசையில அமைக்கப்பட்டது அப்படின்னு மாத்தி கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து என்ன பண்ண தெரியணும், இது தப்புன்னு கண்டுபிடிக்க தெரியணும். சரியா? ஸோ அப்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, வணிகம் மற்றும் போக்குவரத்து. இப்போ மக்கள் வந்து வணிகர்களா இருந்திருக்காங்க. யாரு, ஹரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களா இருந்திருக்காங்க.
தரப்படுத்தப்பட்ட எடை கற்களையும் அளவுகளையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? பொருள்களுடைய நீளத்தை அளவிடுறதுக்கு அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட், அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம், இவங்க சிந்து நாகரிகத்துக்கு முன்னாடியே வந்து சக்கரங்கள்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த சக்கரங்களை பயன்படுத்தி அவங்க சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆரக்கால் இல்லாது அப்படிங்கிறது. அடுத்தது, மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. அதுக்கான சான்றுகள்லாம் நிறைய இருக்கு. சிந்துவெளி முத்திரைகள் வந்து தற்கால ஈரான், குவைத், சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் அப்படிங்கிற பகுதியில் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சுமேர் பகுதி முக்கியமான பகுதி. சுமேரியாவினுடைய அந்த அங்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசர் நாரம்சின் அப்படிங்கிறவர், இவர் வந்து சிந்துவெளி பகுதியில மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல அணிகலன்கள் வாங்கியதற்கான சான்று வந்து இருக்கு. ஓகேவா? நாரம்சின் குறித்த ஒரு காவியத்துல அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, போக்குவரத்துக்கு அவங்க எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்தெந்த விலங்குகளை பத்தி தெரியும், எந்தெந்த விலங்குகளை பத்தி தெரியாது, இதெல்லாமே தனியா நோட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரை வந்து சிந்து வெளி பகுதியிலையும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப முத்திரை வந்து எங்க கிடைச்சிருக்குங்கிறத பார்த்துக்கணும். இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுது. ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு மெசபடோமியாவுக்கும் சிந்துவுக்கும் என்ன இருக்கு, வணிகம் நடைபெற்றிருக்கு. அடுத்த பாருங்க, லோத்தல் ரொம்ப முக்கியமான பகுதி, இது குஜராத்ல இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கப்பல் கட்டும் தளம் இருக்கு. அதாவது கப்பலை உருவாக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஒரு இடம். தற்கால குஜராத்ல, நான் சொன்னேன் இல்லையா, குஜராத்ல இருக்கு இந்த லோத்தல் அப்படிங்கிற பகுதி. இது ஒரு துறைமுகம். இப்போ வந்து துறைமுகமா இருக்கு. இங்க வந்து கப்பல் கட்டும் மற்றும் கப்பலை பழுது பார்க்கக்கூடிய செப்பனிடும் தளமும் அங்க இருந்திருக்கு. ஓகே, இது வந்து அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துது. எது? லோத்தல். லோத்தல் அப்படிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா குஜராத்ல சபர்மதி அப்படிங்கிற ஆற்றுக்கு ஒரு துணை ஆற்றுக்கு கரையில அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லோத்தல் அப்படின்னா சபர்மதி ஆறு, அதனுடைய துணையாறு குஜராத், இவ்வளவு ஞாபகம் வரணும். அது கப்பல் கட்டும் மற்றும் செப்பு நெடும் தளம். ஸோ இது இவ்வளவு ஞாபகம் வரணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, மொஹஞ்சதாரோ தலைவர். தலைவர்னு சொல்றோம், இதை வந்து அவங்க மதகுரு சிலை அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல அரசன் சிலை, பூசாரி சிலை அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இப்படி இந்த நான் சொன்ன இந்த வார்த்தைகள்ல எந்த வார்த்தை வந்தாலும் அது இந்த டயக்ராம மென்ஷன் பண்ணக்கூடியதுங்கிறத நீங்க புரிஞ்சுட்டா போதும். ஓகே, மொஹஞ்சதாரோ தலைவர் அமர்ந்த நிலையில ஒரு ஆண் சிலை, ஆண் சிலைன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு, ஏன்னா தாடி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஆண் சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மொஹஞ்சதாரோல உள்ள ஒரு கட்டடத்துல இருந்து எடுத்திருக்காங்க, ஒரு பில்டிங்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுல என்ன, அந்த சிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நெற்றியில ஒரு தலைப்பட்டை, அதாவது பட்டை, ஒரு தலைப்பட்டை இருக்கு. வலதுகை மேற்பகுதியில ஒரு சிறிய அணிகலன் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு அணிகலன் தெரியுது இல்லையா? அடுத்தது அதனுடைய தலைமுடி, தாடி இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுது, அதாவது ட்ரிம் பண்ணி இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப நிறைய தாடி இல்லை இல்லையா, அததான் சொல்லியிருக்காங்க. காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு மேலங்கி இருக்கு இல்லையா, அவருடைய அந்த தோல், இடது தோல்ல ஒரு மேலங்கி இருக்கு. கிட்டத்தட்ட அந்த டயக்ராம் எப்படிலாம் இருந்தது, அந்த சிலை எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஓகேவா? இது போன்ற வடிவமைப்பில் அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அப்ப இது மாதிரி ஒரு ஃபார்மேட்ல அந்த சைட்ல இன்னும் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து தொழில்நுட்பம்னா நம்ம இப்ப யூஸ் பண்ற டெக்னாலஜி கிடையாது. அப்போ வந்து அந்த எடைக்கற்களே டெக்னாலஜியா இருந்திருக்கு. ஓகே, சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்கள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கியிருக்காங்க. யாரு? சிந்துவெளி மக்கள். குஜராத் மாநிலத்துல உள்ள லோத்தல் அப்படிங்கிற இடத்துல நமக்கு தந்தத்தால செய்யப்பட்ட ஒரு அளவுகோல், அதாவது இந்த அளவுகோல் பார்த்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர். இது ரொம்ப முக்கியம். எம்எம்மா இல்ல எம்மா, அதாவது மீட்டரா, மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா, ஸோ இதை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால அந்த அளவுகளை நல்லா நோட் பண்ணிக்கணும். 1704 மில்லிமீட்டர் அப்படிங்கிற சிறிய அளவு வரை கொண்டுள்ளது. அப்போ சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய சிறு அளவுன்னு கேட்டால்
1704 mm. அது வந்து சமகாலத்திய நாகரிகங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகள்ல இதுதான் ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா யானை என்ற தந்தத்தால செய்யப்பட்ட அளவுகோல் லோத்தல் குஜராத்ல கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்டா செம்பு. ஓகேவா, அப்ப இதை செம்பு காலம்னு சொல்லலாமா? மனிதனால முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட உலோகம் கேட்பாங்க, செம்பு. நெக்ஸ்ட், நம்ம எப்படி ஒரு ஆண் சிலை கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ ஒரு பெண் சிலை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுதான் இந்த உருவம். மொஹஞ்சதாரோல வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நடனம் மாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு நடனம் ஆடுற ஒரு போஸ்ட்ல இருக்கிறதுனால நடனம் மாதுன்னா பெண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த சிலையை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஜான் மார்ஷல் நம்ம என்ன பார்த்தோம், 1924 அந்த ASIக்கு இயக்குனராக இருந்தாருன்னு பார்த்தோம். ஸோ அப்ப இவர் என்ன பண்றாரு, ஒரு விஷயம் சொல்றாரு. முதலில் இந்த சிலையை பார்க்கும்போது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது அப்படின்னு நம்புவதற்கு ரொம்ப கடினமா இருந்தது. ஏன்னா இது மாதிரி உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வர தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ இந்த சிலை காலத்திற்குரியதாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் இந்த சிலையை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. அப்ப நடனமாது அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், வெண்கலத்தாலான சிலை மொஹஞ்சதாரோல கிடைச்சது. ஜான் மார்ஷல் அந்த சிலையை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது 3000 ஆண்டுகள் அந்த டியூரேஷனோட தொடர்புடைய சிலை. இவ்வளவு விஷயமும் ஞாபகம் வரணும். ஓகே, அடுத்தது பாருங்க, கேவிடி காம்ப்ளெக்ஸ். அதாவது கேவிடினா கேனா கொற்கை, விங்கிறது வந்து வஞ்சி, டிங்கிறது தொண்டி. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கேவிடி வளாகம் இதை தான் நம்ம சுருக்கமாக கேவிடி காம்ப்ளெக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். கேவிடி வளாகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கொற்கை வஞ்சி தொண்டி அப்படிங்கிற இந்த இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் அதுவும் பர்டிகுலராக இந்த தமிழகத்தில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள். ஓகேவா, வஞ்சி மாநகரம், தொண்டிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னுமே ராமநாதபுரத்தில் ஒரு ஊர் இருக்கு, கொற்கை, இதெல்லாம் நம்ம இங்கிட்டு பயன்படுத்தக்கூடிய இந்த சொற்கள். இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லையும் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கும் உள்ள கனெக்ஷனை இது மூலமா அவங்க என்ன பண்றாங்க, சொல்ல முயற்சி பண்றாங்க. பாகிஸ்தான்ல இன்றும் கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் அப்படிங்கிற பெயர் கொண்ட இடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களினுடைய பெயர்களுடன் உள்ள இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடர்கள்லாம் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. அடுத்து கொற்கை, பூம்புகார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய துறைமுகம். அடுத்தது ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தான்ல உள்ள ஆறுகளான காவிரிவாலா, பொருணை இதெல்லாம் நம்மளுடைய தமிழ் சொற்களை முழுமையா பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு வந்து இதை நீங்க தனியா பிரிச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளேசஸ், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிளேசஸ், அப்புறம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடியது. ஸோ இப்படி ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் அப்புறம் வந்து ஆறுகள் ரெண்டுமே பார்த்தோம். அப்ப இதுல பிளேஸ் ஆறு ரெண்டையுமே எழுதிக்கோங்க. அது மாதிரி ஆப்கானிஸ்தான்லயும் பிளேஸையும் ஆறையும் எழுதிக்கோங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா துறைமுகம் பார்த்தோமா. துறைமுகம் வந்து நம்ம எங்க பார்த்தோம்னா இதெல்லாம் ஆப்கானிஸ்தான்ல உள்ளது. நெக்ஸ்ட் இங்க இருந்துருங்க, பாகிஸ்தான் மட்டும் இப்ப நான் சொல்ற நிமிஷம் சரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இந்த கலர்ல மென்ஷன் பண்றதெல்லாம் பாகிஸ்தான், கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கள். அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா காவிரிவாலா, பொருணை. ஸோ இதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஆப்கானிஸ்தான் பார்க்க போறோம். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொற்கை, பூம்புகார் இது நகரங்கள், துறைமுகங்களுடைய பெயரோட இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்ல உள்ள நகரங்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காவிரி, பொருன்ஸ் இதுவும் வந்து ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஆறு. ஸோ அப்ப இதனுடைய பிளேஸ் ஆறு, இதனுடைய பிளேஸ் ஆறு. தனியா நீங்க எழுதிட்டீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ள போய் படிக்கிற கன்ஃபியூஷன் இருக்காது. நீங்க ரிவிஷன் பண்ணும்போது ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, சரி. அப்படியே இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்கானிஸ்தான், அப்புறம் ஈரான், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், இந்தியா இதுல இந்த சிந்து ரிலேட்டடா இருக்கக்கூடிய இடங்களை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு அவ்வளோ தேவையில்லை. அப்படியே கீழே வந்துடலாம். சிந்துவெளி நாகரிகத்துல மறைந்த பொக்கிஷங்களை பத்தி சொல்றாங்க. அதாவது அவங்க பயன்படுத்தின உடை அமைப்பு, அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கிறதெல்லாம் நமக்கு 1 by 1 இனி கொடுத்துருப்பாங்க.
சிந்துவெளி நாகரத்துல மறைந்த பொக்கிஷங்கள்னு அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா உடை. பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா சிந்துவெளி எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அதை நம்மளால இன்னும் வந்து டீகோட் பண்ணவே முடியல, அதை படிச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஸோ இந்த சிந்துவெளி மக்களினுடைய வாழ்க்கையை பத்தி அறிகிறதுக்கு சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல ஒண்ணுதான் என்னது உடை. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பருத்தி ஆடைகளை அவங்க வந்து உபயோகப்படுத்திருக்காங்க. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கு சுழல் அச்சுகள் வந்து அவர்கள் வந்து நூற்கவும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப பருத்தி கம்பளியாலான ஆடைகளை அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கூற்று காரணத்துல தான் கேட்பாங்க. ஓகேவா? சிந்துனாவே உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் கூற்று காரண கொஸ்டின் தான் மோஸ்ட்லி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது சரி தவறு அப்படி கேட்பாங்க. அடுத்து பாருங்க இவங்களுடைய அன்பு அமைதியை பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க வந்து ரொம்ப இந்த போர்கள் அப்படிலாம் இல்லாம ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்காங்க. குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்கள்ல கட்டப்பட்டிருந்தது. அமைதியான வாழ்க்கை முறையை வாழ்ந்திருப்பதாகவே தெரிகிறது. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு படை இருந்ததற்கான சான்று இல்லை, அரசர் இருந்ததற்கான சான்று இல்லை, ஆயுதங்கள் இருந்ததற்கான சான்றுகள் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. சில ஆயுதங்கள் அது மேபி வேற எதுக்காவது கூட அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது அவங்க படையெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க அவர்களுடைய மேம்பட்ட நிலையை அவங்களுடைய ஆடை, விலை மதிப்பற்ற நகை, அப்புறம் மேம்பட்ட அந்த நகர வாழ்க்கை முறை, இது எல்லாமே நமக்கு வெளிப்படுத்துது. அடுத்தது அணிகலன். அணிகளை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன், ஆண் பெண் 2 பேருமே ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க. கழுத்தணி, கையணி, வளையல், மோதிரம், காதணி, அப்புறம் காலணி இதெல்லாம் வந்து அணிஞ்சிருக்காங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் இதுல எல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்களை செஞ்சு அவங்க வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அப்ப தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண். ஸோ இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தது சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிஞ்சிருக்கவில்லை. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சிந்துவெளி மக்களுக்கு எதை பத்தி தெரியாது? இரும்பு, குதிரையை பத்தி தெரியாது. சிந்து மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். அதை நம்ம கார்னிலியன் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நோட் பண்ணிக்கணும், கேட்பாங்க. அந்த இப்படி கார்னிலியன் இங்கிலீஷ்லயும் கொடுக்கணும்னு இல்லை, இப்படி தங்கிலீஷ்ல கூட கொடுக்கலாம். கார்னிலியன் அப்படிங்கிற சிவப்பு நிற மணிக்கற்களால அவங்க ஆபரணங்களை செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. அடுத்தது இவங்களை யாரு நிர்வகிச்சாங்க? அதாவது இவங்க ஏதாவது ஒரு நிர்வாகத்துக்கு கீழே தானே இருந்திருக்கணும். அரசர் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ எந்த நிர்வாக முறையில இருந்திருக்காங்கன்னா நகர திட்டமிடல் நிர்வகிக்க, இதை வணிகத்தை மேம்படுத்த, நகரத்துல அமைதியை நிலைநாட்ட, அப்புறம் அந்த வடிகால் அமைப்புகளை பராமரிக்க, இது எல்லாத்துக்கும் ஒரு அதிகார மையம் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சும்மா ஒரு ஏதோ ஒரு ரூல் அது எதுவா வேணாலும் இருக்கலாம், மன்னன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதனால ஒரு அதிகார மையம் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஓகே. அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முதன்மையான தொழிலை பத்தி நமக்கு தெரியல. அதனால அவங்க வேளாண்மை, கைவினை பொருள் செய்யறது, பானை வனைதல், அணிகலன் செய்தல், இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்பு அவர்களுடைய தொழிலாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சக்கரத்தினுடைய பயனை பத்தி அவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக்குவரத்தெல்லாம் பண்ண முடிஞ்சது. அடுத்து மட்பாண்டத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா ஏதோ ஒரு மட்பாண்டம் செஞ்சோம், அதை சுட்டோம், பயன்படுத்தணும்னு இல்லை. அதுல நிறைய வேலைப்பாடுகளை செஞ்சிருக்காங்க. மட்பாண்டங்களுடைய சக்கரங்களை கொண்டு உருவாக்குறாங்க. அதை தீயில சுட்டு சிவப்பு வண்ணத்துல அந்த மட்பாண்டங்களாக்கி கருப்பு வண்ணத்துல அழகா டயக்ராம் வரைஞ்சி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கேட்பாங்க. எஸ், கருப்பு வண்ணத்தில் சிவப்பு வேலைப்படா, சிவப்பு வண்ணத்தில் கருப்பு வேலைப்படா. இதை நல்லா நோட் பண்ணிக்கணும், கூற்று காரணத்துல கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு மட்பாண்டம் இருக்கு, அதை நம்ம தீயில சுடும்போது என்ன ஆகும், சிவப்பா மாறிடும். அதுல நம்ம ஒரு பென்னு, பிளாக் பென்னோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கருப்பு வண்ணத்துல நம்மளால வேலைப்பாடுகளை செய்ய முடியாதுல. அடுத்து அங்கு கிடைத்த இந்த உடைந்த பாலை துண்டுகள் விலங்குகளினுடைய உருவங்கள், வடிவியல் அமைப்புகளோடு காணப்படுது. அப்போ அவங்க என்ன மாதிரியான வேலைப்பாடுகள்லாம் அந்த பானையில செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் டயக்ராம்ஸ் இருக்கு இல்லையா, வடிவியல் வடிவமைப்பு, விலங்குகளினுடைய உருவம், அதெல்லாம் இந்த பானையில வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது சமய நம்பிக்கை.
சிந்துவெளி மக்கள் வந்து வழிபாடு அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்கல. ஆனா அங்க வந்து ஒரு பெண் சிலை இருந்திருக்கு, அதனால தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க அசியூம் பண்றாங்க. பெண் தெய்வ சிலை இருக்கிறதுனால தாய் தெய்வ வழிபாடு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கலைத்திறனை பொறுத்த வரைக்கும் அவங்க பொம்மை வண்டி, தலையையும் கால்களையும் அசையக்கூடிய பசு பொம்மைகள், அடுத்தது பார்த்தீங்கன்னா களிமண் பந்துகள், சிறிய பொம்மை, சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மை, கொட்டைகளை குறிக்கும் அந்த அந்த விதைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கொட்டைகளை குறிக்கக்கூடிய அணில் பொம்மை, மணாலான நாய், நடமாடும் ஆண் பொம்மை, இது மாதிரி நிறைய இது வந்து அவங்க கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன, இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களினுடைய விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கினுடைய ஆர்வத்தை நமக்கு காட்டுது. சரி, ஹரப்பா நாகரிகம்ங்கிறது இப்போ எங்க போச்சு? இருந்துச்சு, இவ்வளவு சீரா எல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்போ எங்க போச்சு அதுதான் நம்ம பார்க்க போறோம். கிமு 1900. ஸோ இந்த டியூரேஷன்லயே இந்த ஹரப்பா நாகரிகம்ங்கிறது சரிய தொடங்கிருச்சு. அதற்கு என்னென்ன ரீசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆற்றங்கரையில உள்ள அந்த நகரங்கள்ல அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி சுற்றுச்சூழல் மாற்றங்கள் காரணமா இருக்கலாம் சொல்றாங்க. படையெடுப்பு ஏதாவது நடந்திருக்கலாம், இல்ல இயற்கை சீற்றங்கள், சுனாமி, அது மாதிரியான இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், நிலநடுக்கம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, ஸோ இதுல என்னெல்லாம் நடந்திருக்கலாம். காலநிலை மாற்றம் கூட காரணமா இருக்கலாம், இல்லை காடுகள்லாம் அழியும் பொழுது அவங்களுக்கான அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது தொற்று நோய் தாக்குதல்னால அவங்க இறந்துருக்கலாம். அப்படின்னு இத்தனை காரணங்கள்ல ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, முதல்ல எழுத்து வடிவம் அப்படிங்கிறது சுமேரியர்களால உருவாக்கப்பட்டது. இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், மொஹஞ்சதாரோல தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, மொஹஞ்சதாரோல தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம் உலக பாரம்பரிய தலம் யுனெஸ்கோ அமைப்பால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகளை பத்தி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, உலகில் மிக பழமையான நாகரிகங்கள்ல ஒண்ணு நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகம். பழமையான 4 நாகரிகங்கள்ல இது பெரிய பரப்பளவு. இந்த 4 நாகரிகங்கள் என்னென்ன மேல பார்த்தோம், மெசபடோமியா, அப்புறம் வந்துட்டு சிந்து, எகிப்து, சீனா. ஃபர்ஸ்ட் நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே பார்த்தோம் இல்லையா, பார்த்தோம்ல, மெசபடோமியா நாகரிகம், எகிப்து, சிந்து, சீனா. அதாவது இது ஃபர்ஸ்ட் வரும், இது செகண்ட் வரும், இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஸோ இந்த 4 நாகரிகங்கள்ல ரொம்பவே பழமையானது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்னத்த சொல்றாங்க, நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகத்தை சொல்றாங்க. ஓகே, சரி, பழமையானது இல்லை, உள்ளதிலே பழமையானது மெசபடோமியா. நம்ம வந்து உள்ளதிலே பெரிய பரப்பளவு எதுன்னு கேட்கும்போது சிந்துவெளி நாகரிகம். உலகில் முதல் திட்டமிட்டப்பட்ட நகரங்கள் எங்க இருக்குனாலும் சிந்துவெளியில தான் இருக்கு. மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பும் சிந்துல தான் இருக்கு. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வும் வந்து எங்க இருக்குன்னா சிந்துல தான் இருக்கு. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை, இதை பொறுத்த வரைக்கும் தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கார்பன் வயது கணிப்பு முறையில C14, அதாவது கார்பன் 14 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்பனை பயன்படுத்தி ஒரு பொருளை வச்சு அந்த பொருளுக்கான அந்த வயதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஸோ இதை வந்து கதிரியக்க வயது கணிப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த C14ன்றது வந்து கார்பனுடைய ஐசோடோப். ஓகேவா, அடுத்தது பாருங்க, இந்த லெசன்ல இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்களை இந்த மேல் பார்வையில கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிட்டு உங்களுக்கான கொஸ்டின் செஷனுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் மனித நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கமாக குறிக்கிடப்பட்டது. ஓகே, நாகரிகம் வந்து வளர ஆற்றங்கரை அப்படிங்கிறது முக்கியமா இருந்திருக்கு. நம்மளே பார்த்தோம், நிறைய காரணங்கள்னால ஆற்றங்கரையை நோக்கி மக்கள் வந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்கள்ல மிக சரியான கோணங்கள்ல ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலை, மூடப்பட்ட வடிகால் வசதி எல்லாம் இருந்திருக்கு. மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோல காணப்பட்ட பெருங்குளம் தான் உலகில் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நகரத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு லெசனுக்குள்ள இல்லை, ஸோ அதனால இந்த இதுல படிச்சுக்கோங்க. மேற்குல பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான்ல இருந்து மக்ரான் கடற்கரை வரைக்கும், கிழக்குல காகர்ல இருந்து ஹாக்ரா கடற்கரை நதி பள்ளத்தாக்கு வரைக்கும்.
ஓகேவா. ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும். வடகிழக்குல பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், தெற்குல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாராஷ்டிரா வரை பதவி இருந்திருக்கு. அடுத்தது உலகம் அந்நாளின்ற இந்த பாக்ஸ்லாம் முக்கியமானது, அதனால இதை பார்த்துக்கோங்க. என்னன்னா கிசா பிரமிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிசே அப்படின்னு சொல்லலாம், கிசான்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இது கிமு 2500 அந்த டியூரேஷன்ல குஃபுங்கிற மன்னனால சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. ஓகே. அடுத்தது பாருங்க உர் ஜிகுராட். இது வந்து மொசபடோமியா உர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்டது. சுமேரியர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க அஃபுசிமல். அஃபுசிமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசஸ் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்ட இரட்டை கோவில்னு சொல்லலாம் இது. ஓகேவா. சந்திர கடவுள்ல இரண்டாம் ராமேசஸ் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில் உள்ள இடம் தான் இந்த என்னது அஃபுசிமல் அப்படிங்கிறது. ஓகே. அப்ப ராமேசஸ் எங்க வரும்னா அஃபுசிமல்ல வரும். சந்திர கடவுள் எங்க வரும்னா உர் ஜிகுராட்ல வரும். ஓகேவா. ஸோ அப்போ அந்த கிசா பிரமிடு, உர் ஜிகுராட், அஃபுசிமல் மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கணும். ஓகேவா. அப்புறம் இது சார்ந்த புக் பேக்கை சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்க படிச்ச பாயிண்ட்ஸ்ல இருந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்றது தெரியும். சரி, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த பாயிண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு சில கொஷின்ஸ் கேட்க போறேன். அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா தெரியுதான்னு செக் பண்ண போறீங்க. ஆன்சர் தெரியுது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. சரி, இப்போ உங்களுக்கான கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலம் என்ன? சிந்து சமவெளி நாகரிகத்தை நாம் என்ன காலம் என்று குறிப்பிடுகிறோம்? சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி தெரிந்திருக்கவில்லை? சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தை பத்தி தெரிந்திருக்கவில்லை? 4 கொஸ்டின் கேட்டிருக்கேன், இன்னும் ஒன்னே ஒன்று கேட்டுடலாம், 5 கொஸ்டின் ஆயிடும்ல. ஜான் மார்ஷல் அவர்கள் எந்த ஆண்டு ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த அமைப்புல வேலை பார்த்தார், இந்த ஆண்டு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 கொஸ்டினுக்குமான ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தரலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, திரும்ப போய் இந்த வீடியோ முதல்ல இருந்து பாருங்க, கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே. இந்த லெசன் படிச்சு முடிச்சிருங்க. அண்ட் இதுக்கான ஒன்லைனர்ஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதை தொடர்ந்து நமக்கு அடுத்த லெசனுக்கான டீச்சிங் வீடியோ வரும், அதையும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அண்ட் தொடர்ந்து படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.